இது நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். அதாவது இது ஒரு எக்ஸாம்பிள் என்னது 1.4 என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், அதில் டீப்பாக பார்த்தா தான் புரியும். ரைட்டாக என்ன கேட்டிருக்கான், எக்ஸுன்ற ஒரு செட்டு கொடுத்துருக்கானா. எக்ஸுன்ற செட்டுக்குள்ளே எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 10 எலிமெண்ட் இருக்கிறது. எத்தனை? 10 இருக்கிறது. 1 2 3 அந்த டாட் போட்டால் 4 5 6 7 8 9 10 எலிமெண்ட் எக்ஸுன்ற செட்டில் இருக்கிறது. ரைட்டா. அண்டு மேலும் ஏ என்ற செட்டில் எத்தனை எலிமெண்ட் இருக்கிறது? 5 எலிமெண்ட் இருக்கிறது. ரைட்டா. ஏன்றதில் எத்தனை இருக்கிறது? 5 எலிமெண்ட் இருக்கிறது. இது ரெண்டும் கொடுத்துருக்கான், அவன் கொஸ்டினில் கொடுத்துருக்கான் உங்களுக்கு. ரைட்டா. அதுக்கடுத்து கண்டிஷன் போட்டிருக்கான் பாருங்கள், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் செட்ஸ். அதாவது பி, அப்போ பின்னு கொடுத்துட்டு இஸ் எ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் எக்ஸ்னு போட்டிருக்கான். அப்போ எக்ஸுக்கு பி என்பது ஒரு ப்ராப்பர் சப்செட்டுன்னு சொல்கிறான். ரைட்டா. பி வந்து எப்படி இருக்குது? பி வந்து எக்ஸுக்கு ஒரு ப்ராப்பர் சப்செட்டாக இருக்குது. அப்படின்னா அந்த எக்ஸில் உள்ள எண்கள் அனைத்தும் பியில் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், குறைஞ்சி இருக்கலாம், ஆனால் அதிகமாக இருக்க முடியாது. அதானே சப்செட்டு. இப்போ பி நல்லா பார்த்துக்கோங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் செட்ஸ். அப்படின்னா எதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கியா? பியில் செட்ஸ், பின்னா பியில் உள்ள பாசிபிள் செட்ஸ், எத்தனை செட்டுகள் இருக்கும், எத்தனை செட்டை பியில் வச்சு அமைக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்றான். ஆனால் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான் பாருங்கள், பி எப்படி இருக்கும், அதாவது ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் செட்ஸ் அப்படின்னா எத்தனை செட்டுகள் இருக்கிறது என்பதை கண்டுபிடிங்கன்றான். இப்போ பியில். ஆனால் பி எப்படி சொல்கிறான்? பி இஸ் த சப்செட் ஆஃப் எக்ஸ். பி எப்படி இருக்குன்னா எக்ஸுக்கு சப்செட்டாக இருக்குது. அப்படின்னா எக்ஸில் உள்ள எல்லா நம்பர்களும் பியில் இருக்கலாம், இல்லை குறைஞ்சியும் இருக்கலாம். 1லேருந்து 10 வரைக்கும் எக்ஸில் இருக்குது. அப்போ அது இப்போ 10 வரைக்குமே இருக்கலாம் சப்செட், இல்லை குறைஞ்சிருக்கு 1 to 9 இருக்கலாம், இல்லை 1 2 3 இருக்கலாம். ரைட்டா. அப்படி இருந்தால் பியோட செட்டுகள், எத்தனை செட்டுகள் பியில் உண்டாகலாம் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்கிறான். ஆனால் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான் பாருங்கள் கீழே, A - B = 4 அப்படிங்கிறான். A - Bனா ஏ செட்டுக்கு வேலையை கொடுத்துட்டான், 1 2 3 4 5ன்ட்டு. அப்போது பிக்கு நம்மளுக்கு கொடுக்கல, என்ன நம்பர்னே அவன் கொடுக்கல. கொடுத்துருக்கானா? இல்லை. ஆனால் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான், பின்றது எக்ஸோட சப்செட்டுன்ட்டான். பி சப்செட்டு. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால் A - B, ஏலேருந்து டிஃபரன்ஸு, ஏ டிஃபரன்ஸ் பி 4 இருக்கணும். இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறணும். இந்த கண்டிஷனை நிறைவேற்றினதுக்கப்புறம் தான் நீ பியோட எலிமெண்ட்டை பார்க்க முடியும். அப்போ கண்டிஷன் என்ன சொல்லுது? ஏழு என்ன 1 2 3 4 5 இருக்குது. டிஃபரன்ஸ் பார்க்கணும் பியில். அப்போ பியில் என்னவா இருக்கும்? டிஃபரன்ஸ் பார்த்தா 4 இருக்குது, 4 வந்திருக்கு விட. அப்போ 4ன்னு என்ன அர்த்தம்? ஏழு உள்ள எலிமெண்ட் அனைத்தும் இந்த டிஃபரன்ஸ் என்ன மீனிங் என்னது? 2 செட்லேயுமே இல்லாத ஒரு நம்பர் தான் டிஃபரன்ஸில் வரும். இப்போது ஏழு என்ன இருக்குது? 1 2 3 4 5 இருக்குது. என்ன டிஃபரன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன 7 1 2 3 5 இருக்குது. அப்போ பியில் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா 1 2 3 5 தான் இருக்கும், 4 இருக்கக்கூடாது. ஏன்னா டிஃபரன்ஸ் தானே பார்க்க சொல்லியிருக்கான். டிஃபரன்ஸ்னால் 7 இருக்கிற நம்பர்கள் அனைத்தும் பியில் இருந்துச்சுன்னா அதை விட்டுறணும். இல்லாத நம்பர் மட்டும்தான் நீ டிஃபரன்ஸில் எழுதணும். சரியா? அதான் 4 வந்திருக்கு. 7 என்ன இருக்குது? 1 2 3 4 5 இருக்குது. அப்போ பியில் என்ன இருக்கும்? 4 தான் விட வந்திருக்கு. ஏ டிஃபரன்ஸ் பிக்கு 4 வந்திருக்குன்னா இந்த 4 மட்டும் பியில் இல்லை, மீதி எல்லாம் 7 உள்ளது பூரா பியில் இருக்குதுன்னு அர்த்தம். 7 உள்ள எண்கள் அனைத்தும் பியில் இருக்குது, ஆனால் 4 மட்டும் இல்லைன்னு அர்த்தம். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? A - Bன்னா முதல் இதில் ஏ நம்பர் பூரா எடுத்துக்கணும். அந்த நம்பர்கள் பூரா அனைத்தும் பியில் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி பியில் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை எழுதக்கூடாது. இல்லாத நம்பர் மட்டும் A - B, ஏ டிஃபரன்ஸ் பி, இது டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க, டிஃபரன்ஸ் பியில் எழுதணும். அப்படின்னா இதில் 7 என்னது? 1 2 3 4 5 இருக்குது. அப்போ பியில் என்ன இருக்கும்? 1 இருந்திருக்கும், 2 இருந்திருக்கும், 3 இருந்திருக்கும், 5 இருந்திருக்கும். இதெல்லாம் பியில் இருந்ததுனால அதை நம்ம விட்டுட்டோம். 4 மட்டும் பியில் இல்லை, அதனால தான் நம்ம டிஃபரன்ஸில் 4 எழுதியிருக்கோம். அப்போ பி என்னவாக இருக்கும்? 1 2 3 5 இந்த கண்டிஷன் பிரகாரம் பிக்கு எலிமெண்ட் வந்துருச்சா? அது போக பிஏ சப்செட்டுன்னு வேறு சொல்லிட்டான் இந்த கண்டிஷன். அப்போ 4 இருக்கக்கூடாது, பியில் எக்காரணத்து மட்டும் 4 இருக்கக்கூடாது. கண்டிஷன் கொடுத்துட்டாங்க இல்லையா? 7 ஏ டிஃபரன்ஸ் பி. அப்போ 7 உள்ள ஏ டிஃபரன்ஸ் பிக்கு 4 வந்திருக்குன்னா அந்த 4 வந்து உனக்கு பியில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ மீதி எல்லாம் 7 உள்ள மீதி எல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ அது போக பி வந்து ஒரு சப்செட்டுன்னு சொல்லிட்டான் எக்ஸுக்கு. அப்போ மீதி நம்பர் இருக்குல்ல, இந்த 1 2 3 4 5ல் 4 மட்டும் இருக்காது பியில், மீதி எல்லாம் இருக்கும். இன்னும் 6 7 8 9 10 இருக்கே. அதை வச்சு நீ எத்தனை சப்செட் உண்டாக்கலாம்? அது அதான் நம்பர் ஆஃப் செட்ஸ். அதை வச்சு நீ
பிக்கு எத்தனை சப்செட் உண்டாக்கலாம் 6 7 8 9 10 வரைக்கும் வச்சு அதை தான் நம்ம காண போகிறோம். என்ன காண போகிறோம் பாருங்கள். இப்போ எப்படி நம்ம எழுதுகிறோம், ஏ வந்து கொடுத்துருக்கேன் 1 2 3 4 வி ஆர் கிவன் கொடுக்கப்பட்டதை எழுதிக்கிட்டோம். எக்ஸ் என்ன கொடுத்துருக்கேன் 1 2 3 4 5 10 வரைக்கும் கொடுத்துருக்கேன் ரைட்டா. இப்போ பி என்ன பண்ணியிருக்கான், பி இஸ் எ சப்செட் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டான். ஆனால் கண்டிஷன் போட்டிருக்கான் ஏ டிஃபரன்ஸ் பி 4 அப்படின்னா ஏல உள்ள நம்பரில் அனைத்தும் பியில் இருக்குது, அந்த 4 மட்டும் இல்லைன்னு அர்த்தம். அதானே டிஃபரன்ஸு. அப்போது பியில் என்ன இருக்கும், பியோட வேல்யூ என்னது 1 2 3 5 அதுதான் வரும் ரைட்டா. இங்கே பாருங்கள், அதாவது அந்த கண்டிஷனோட விஆர் டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இதை பியில் எத்தனை சப்செட்டுகள் நம்ம உண்டாக்கலாம்ன்றது கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் பி என்னவா இருக்குது, பி இஸ் த சப்செட் ஆஃப் ப்ராப்பர் சப்செட். கீழே ஒரு கோடு போட்டுக்க மாதிரி ப்ராப்பர் சப்செட் ஆஃப் எக்ஸு சச் தேட் ப்ராப்பர் சப்செட் தான் எக்ஸுக்கு. ஆனால் இந்த மாதிரி இருக்கணும் பி, இந்த மாதிரி சச் தேட் ஏ டிஃபரன்ஸ் பி ஈக்குவல் டு 4. ஆனால் இது மட்டும் கண்டிஷனை ஃபுல் பண்ணிக்கணும். பி வந்து சப்செட் தான் எக்ஸுக்கு, ஆனால் இந்த கண்டிஷனை வச்சு அப்போ ஏ மைனஸ் பி ஏ டிஃபரன்ஸ் பி 4. அப்போ 4 மட்டும் பியில் இருக்கக்கூடாது. ஏன்னா ஏழு 5 1 2 3 4 5 இருக்குது. அப்போ பியில் என்னவா, பியில் என்ன இருக்கும், ஏழை உள்ள அனைத்தும் அது இருக்காது. ஏன்னா இப்போ 4 பியில் இருக்காது, இருந்ததுன்னா 4 இங்கே வந்திருக்காது. அப்போது முதல் செட்டு ஏ செட்டில் உள்ள அனைத்து எண்களும் பியில் இருக்கும், ஆனால் 4 மட்டும் இல்லை, பியில் இல்லை. அதனால தான் 4 அங்கே டிஃபரன்ஸ் இல்லாத எண்ணை மட்டும் எழுதணும். ஏழை உள்ள எண்கள் டிஃபரன்ஸ் பின்னா ஏழை உள்ள எண்கள் எல்லாம் பியில் இருக்கா, எது இல்லையோ பியில் அதை என்ன தான் டிஃபரன்ஸில் வரும். போதுமா. இப்போ பாருங்கள், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க என்னது, அதாவது ஏன்னு இது அதை விட்டுருங்க, அந்த இது தப்பாக போட்டிருக்கான். அண்டர்ஸ்டாண்ட் போட்டு இங்கே வாங்க. பை டெஃபினிஷனில் என்ன சொல்லியிருக்கான், ஏ டிஃபரன்ஸ் பி ரைட்டா. ஸ்டெப் 1 இப்படி எழுதிக்கோங்க. அது மேலே உள்ள அண்டர்ஸ்டாண்ட் இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு பை டெஃபினிஷன் உதாரண பிரகாரம் என்னது, விளக்க பிரகாரம் ஏ டிஃபரன்ஸ் பி மீன்ஸ் அதோட அர்த்தம் என்னன்னா த எலிமெண்ட் தட் ஆர் இன் ஏ பட் நாட் இன் பி. ஏ டிஃபரன்ஸ் பின்னு என்னது, த எலிமெண்ட்னா அந்த ஏ செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எலிமெண்ட்டுகள் தட் ஆர் இன் ஏல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டுகள் பட் நாட் இன் பி, அது பியில் இருக்கக்கூடாது. அதுதான் இந்த ஏ டிஃபரன்ஸ் பின்னு அர்த்தம். ஏதோ என்ன மீனிங் எதுன்றது மீன்ஸ் ஏ டிஃபரன்ஸ் பின்னு அர்த்தம் என்னென்னா பை டெஃபினிஷன் விளக்கமாக ஏ டிஃபரன்ஸ் பியோட அர்த்தம் என்னவென்றால் த எலிமெண்ட்ஸ்னால் ஏல உள்ள எலிமெண்ட்ஸ் தட் ஆர் இன் ஏல உள்ள எல்லா எலிமெண்ட்டுகளும் பட் நாட் இன் பியில் இருக்கக்கூடாது. அதுதான் இந்த டிஃபரன்ஸ். அப்போ இதில் 1 2 3 4 5 7 இருக்குது. இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி டிஃபரன்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு 4ன்னு போட்டால் என்ன அர்த்தம், அந்த 4 மட்டும் பியில் இல்லை, மீதெல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம் ரைட்டா. பட் எது இல்லையோ, ஏல உள்ளது பியில் இல்லையோ அதுதான் உனக்கு இந்த ரிசல்ட்டில் வரும், ஏ டிஃபரன்ஸ் பியில் வரும். அப்போது பட் நாட் இன் பி, அதாவது ஏல உள்ள எல்லா எலிமெண்ட்டுகளையும் பட் நாட் இன் பி, எது வந்து அந்த ஏல உள்ள எலிமெண்ட்டில் எது இல்லையோ பட் நாட் இன் பி, அது இல்லையோ அதுதான் ஏ டிஃபரன்ஸ் பின்னு அர்த்தம். அங்கே 4ன்னு போட்டுக்கல, ஏ டிஃபரன்ஸ் பி 4ன்னு போட்டுனா என்ன அர்த்தம், ஏல என்ன இருக்குது 1 2 3 4 5 இருக்குது. அப்போ டிஃபரன்ஸ் பி 4ன்னு போட்டால் என்ன அர்த்தம், அந்த 4 மட்டும் பியில் இல்லை, மீதி ஏல உள்ள எல்லா எண்களும் பியில் இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா. அது எங்கே சொல்லி கொடுத்துருக்கேன். வி ஆர் டோல்டு நம்ம சொல்கிறோம், இதில் கொடுத்துருக்குது என்ன சொல்லி கொடுத்துருக்கு, ஏ டிஃபரன்ஸ் பி ஈக்குவல் டு 4ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 4 மட்டும் பியில் இருக்காது. அப்போ மீனிங் என்ன அர்த்தம்னா 4 ஈஸ் இன் ஏ, 4 வந்து இதில் ஏல இருக்குது ஆனால் பியில் இல்லை, அதனால தான் டிஃபரன்ஸில் வந்திருக்கு, பட் நாட் இன் பி ரைட்டா. ஆல் அதர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ, அப்போ மீதி எல்லா எலிமெண்ட்டும் பியில் இருக்குது. ஏல உள்ள எல்லா எலிமெண்ட் பியில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம எழுதக்கூடாது, இல்லாத எலிமெண்ட்டை எழுதணும். அப்படின்னா ஏல உள்ள மீதி எல்லா எலிமெண்ட்டும் பியில் இருக்குன்னு அர்த்தம். அதான் சொல்கிறேன். பட் ஆல் த அதர் எலிமெண்ட் ஆஃப் ஏ 1 2 3 5 மஸ்ட் பி இன் பி, அது பியில் இருக்கும் ரைட்டா. அப்போது இந்த 4ன்றது பியோட எலிமெண்ட் கிடையாது ரைட்டா. அது 4 இல்லை பியில், அது 4 இஸ் நாட் அன் எலிமெண்ட் ஆஃப் பி. அப்போ எது எலிமெண்ட்டு 1 2 3 5 எலிமெண்ட் ஆஃப் பி போட்டாச்சு ரைட்டா. இப்போது இன்னொரு கண்டிஷனை வேறு கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன்னா இது நம்ம முதல்ல கண்டுபிடிச்சது, இதுக்குள்ளே இத்தனை 4 தவிர மீதியெல்லாம் இருக்குது. எதை வச்சு கண்டுபிடிச்சா, ஏ டிஃபரன்ஸ் பியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 4 தவிர மீதியெல்லாம் இருக்குன்ட்டு. இன்னும் இருக்குது 6 7 8 9 இருக்கே. ஏன்னா ஏன் கண்டிஷன் போட்டுக்கா, பி இஸ் எ சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டோம். எக்ஸில் 10 நம்பர் வரைக்கும் இருக்கு இல்லையா. இப்போ 5 வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். 6 7 8 எல்லாம் பியில் இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படி இருந்ததுன்னா அதில் அந்த அவ்வளோ நம்பர்களை வச்சு நம்ம எத்தனை சப்செட் உண்டாக்கலாம் பிக்கு அப்படின்றது பார்ப்போம். ஸ்டெப் 2ல் எலிமெண்ட் அவுட் சைட் ஆஃப் ஏ, அப்போ ஏல விட்டுட்டு வெளியில் உள்ள எலிமெண்ட்டுகள் என்னது, ஏல என்ன எலிமெண்ட் இருக்குது 1லேருந்து 5 வரைக்கும் இருக்குது.
அப்போ எக்ஸில் 10 வரைக்கும் இருக்குது. அப்போ எலிமெண்ட்டு வெளியில் ஏ விட்டுட்டு ஏ தவிர்த்து மீதி என்ன எலிமெண்ட்டு 6 7 8 9 10 ரைட்டா. எலிமெண்ட் இன் எக்ஸு பட் நாட் இன் ஏ. எலிமெண்ட் எக்ஸில் உள்ள எலிமெண்ட் வந்து ஏல இல்லாதது என்னது? ஏல 1 2 3 5 இருக்குது. அது இல்லாத எலிமெண்ட் என்னது? 6 7 8 9 10. அதை மாதிரி எக்ஸில் என்ன இருக்குது? எக்ஸ் டிஃபரன்ஸ் ஏ அப்படின்னு என்னது? எக்ஸில் என்ன எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. ஏல எத்தனை இருக்குது? 1லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. இந்த டிஃபரன்ஸ்னு மீனிங் என்ன? மொதல் செட்டில் என்னென்ன எலிமெண்ட் இருக்கோ அந்த எலிமெண்ட்டில் 2வது செட்டில் இருந்தால் அதை எழுதக்கூடாது, இல்லாத எலிமெண்ட்டை தான் எழுதணும். இப்போ மொதல் செட்டில் என்ன இருக்குது? 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது எக்ஸில். 2வதுல என்ன இருக்குது? ஏல 1லேருந்து 5 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ 2லேயே 1 இது எக்ஸ்லேயே 1லேருந்து 5 வரைக்கும் இருக்குது, ஏலேயே 1லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. அப்போ அதை நம்ம எழுதக்கூடாது. அப்போ மீதி என்னத்தை எழுதணும்? எக்ஸில் என்ன இருக்குது? 6 7 8 9 10 இருக்குது. மொதல் செட்டை பற்றி தான் கவுண்ட் பண்ணணும், 2வது செட்டை விட்டுருணும். 6 7 8 மட்டும்தான் நம்ம எழுதணும் ரைட்டா. அதான் டிஃபரன்ஸ். சரி நெக்ஸ்ட்டு அது எக்ஸை போட்டுக்கிட்டோம். எக்ஸோட வெளியே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்போ என்ன கிடச்சி? எக்ஸு கிடச்சிருச்சு, பியும் கிடச்சிருச்சு, ஏயும் கிடச்சிருச்சு. அது போக சி இந்த 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 எக்ஸ் டிஃபரன்ஸ் ஏக்கு வந்து சின்னு வச்சுக்கிறோம் ரைட்டா. இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கிறோம். தீஸ் எலிமெண்ட்ஸ் கேன் எதர் பி இன் பி ஆர் நாட் இன் பி. இந்த எலிமெண்ட்டில் 6 7 8 9 10 பியில் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா பி இஸ் த சப்செட்டுன்னு போட்டுட்டான். பி இஸ் த சப்செட் ஆஃப் எக்ஸு. அப்படின்னா எக்ஸில் உள்ள எல்லா எலிமெண்ட்டுகளும் பியில் இருக்கலாம். அப்போ முதல்ல இந்த 5 வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம், மீதி 6 7 8 9 எடுக்கலை. அப்போ அந்த 6 7 8 9 இந்த பிக்கு வரலாம். ஏன்னா எக்ஸோட சப்செட் தானே பி. ஆனால் 4 மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா 4 கண்டிஷன் கொடுத்துட்டான். ஏ டிஃபரன்ஸ் பி சீக்கிரம் டு 4ன்னு கொடுத்துட்டான். ஏல உள்ள 4 வந்து பியில் இல்லை, அது மட்டும் சேர்க்கக்கூடாது. அதான் நம்ம அதை விட்டுட்டு தான் 1 2 3 5 எடுத்துக்கிட்டோம். இப்போ 6 7 8 வச்சு நம்ம எத்தனை சப்செட் இந்த பிக்கு உண்டாக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ரைட்டா. ஃபார் ஈச் எலிமெண்ட் இன் 6 7 8 9 10 வி ஹேவ் 2 சாய்ஸஸ். நம்மளுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. எது? ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும். இப்போ ஃபார் ஈச் எலிமெண்ட் ஒவ்வொரு நல்லா பார்த்துக்கோங்க. தீஸ் எலிமெண்ட்ஸ் கேன் எய்தர் பி இன் பி ஆர் நாட் இன் பி. பியில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம் ரைட்டா. ஆனால் ஸோ ஆகவே ஃபார் ஈச் எலிமெண்ட் இன் 6 7 8 9 10 ஒவ்வொரு எலிமெண்ட்டும் 6க்கு 2 சாய்ஸ் இருக்குது. என்ன? ஒன்று பியில் சேர்ந்துருக்கலாம், சேராமல் இருக்கலாம். 7க்கும் சேரலாம், சேராமல் இருக்கலாம். 8 சேரலாம், சேராமல் இருக்கலாம். 9 சேரலாம், சேராமல் இருக்கலாம். வி ஹேவ் 2 சாய்ஸஸ். என்ன சாய்ஸஸ்? இன்க்ளூடு அப்படின்னா சேரலாம் பி கூட, இல்லை எக்ஸ்க்ளூடு சேராமல் இருக்கலாம். எக்ஸ்க்ளூடு வெளியிலே இருக்கலாம். இன்க்ளூட் ஆர் எக்ஸ்க்ளூட் இன் பி ரைட்டா. இப்போது எத்தனை அந்த சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ சப்செட் கிடைக்கும்? அந்த 5 நம்பர் சேர்ந்துச்சுன்னா 6 7 8 9 பார்ப்போம். இப்போ நம்ம 6 7 8 9 வந்து என்ன சொல்லியிருந்தா? எக்ஸ் டிஃபரன்ஸு ஏ இந்த வந்துடுச்சு. இதுக்கு நம்ம ஒரு நம்பர் கொடுப்போம். நம்பர் என்ன கொடுத்தா? சின்னு கொடுத்துக்கிறோம் ரைட்டா. அப்போ கன்ஸ்ட்ரக்டிங் த வேலிட் பி அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிங்னா உண்டாக்குவோம். எது? ஒரு வேலிட் பிக்கு உண்டான ஒரு மதிப்பை உண்டாக்குவோம் ரைட்டா. என்ன? இப்போ சின்னு போட்டு சி இஸ் எ சப்செட். சின்றது என்னது? 6 7 8 9 10 சப்செட்னு வச்சுக்கிறோம். இப்போ சி 6 7 8 தானே நம்ம இது வரைக்கும் பியில் வரல, அதை நம்ம சேர்க்க போகிறோம். சியை வந்து சின்ற ஒரு சிம்பிளுக்கு போட்டு சப்செட் ஆஃப் 6 7 8 9 10. அப்போது இந்த சின்றது என்ன? ஒரு சின்றது என்ன இருக்கும்? ஒரு நம்பர் கூட இருக்கலாம், 6 இருக்கலாம், இல்லை 7 இருக்கலாம், இல்லை 6 7 8 3 கூட இருக்கலாம், இல்லை 6 7 8 9 கூட இருக்கலாம், இல்லை 6 7 8 10 எது கூட இருக்கலாம் சப்செட்டில். இது ரைட். அப்போ எத்தனை சப்செட் இந்த சியில் உண்டாக்கலாம்? இந்த 6 7 8 9 வச்சு நம்ம ஏற்கனவே நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். 2 to the power n. என்னன்னா எத்தனை நம்பர் இருக்கோ அதுதான். அப்போது இதில் எத்தனை சப்செட் உண்டாக்கலாம்? 6 7 8ல் 5 இருக்குது. பவர் 5 இருக்குன்னா எலிமெண்ட்டு. அப்போ 2 to the power 5 அப்படின்னு என்னது? 2 4 2 8 2 16 2 16 32 சப்செட் உண்டாக்கலாம். சிக்கு எவ்வளவு பவர் இருக்குது? சி ஈக்குவல் டு 32 சப்செட் இதில் உண்டாக்கலாம் ரைட்டா. அப்போ இந்த 32 ஏற்கனவே பி தானே போட்டிருக்கோம். பி இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ்னு போட்டிருக்கோம். பியில் என்ன இருக்குது? 1 3 1 2 3 5 இருக்குது, 4 இல்லை ரைட்டா. அப்போ இந்த இதையும் பியில் என்னோட நீங்கள் சேர்த்திங்கன்னு சொன்னால் இது யூனியன் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 32 சப்செட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது பி கூட சேரலாம், சேராமலே இருக்கலாம். அதை கன்ஸ்ட்ரக்டிங் வேலிட் பி. வேலிட் அதாவது பியோட மதிப்பை பார்ப்போம். அப்படின்னா இப்போ 6 7 8 தான் பியில் சேரலை. அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணால் சின்னு ஒரு சிம்பிள் கொடுத்து இந்த சின்றது என்னது? ப்ராபபிலிட்டி, அதாவது சான்ஸ், எவ்வளோ சப்செட்டை உண்டாக்க போகிறோம் அது வந்து சப்செட்டாக இருக்குது. எதுக்கு? 6 7 8 9 10க்கு. அப்போது தஸ் ஆகவே நம்ம டிஃபைன் பண்ணுறோம் எப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு சி யூனியன் 1 2 3 5. ஏற்கனவே
பியில் 1 2 3 5 இருக்குது. 6 7 8 9 வந்து இல்லை. ஆனால் வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, பி இஸ் எ சப்செட் ஆஃப் எக்ஸ் தானே, எக்ஸில் உள்ள சப்செட் தானே. அப்படின்னா அந்த 6 7 8 வரலாம், வராமலும் இருக்கலாம், ரைட்டா. ஆனால் இந்த 1 2 3 5 இருக்குது. அப்போ வந்தால் பியோட சேர்ந்துச்சுன்னா அந்த சேர்ந்ததில் 5 நம்பர் 6 7 8 அதில் வச்சு எத்தனை அந்த இதுலேருந்து எத்தனை சப்செட் உண்டாக்கலாம் பிக்கு, அப்படின்னு தான் பிரச்சனை. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு சி யூனியன் 1 2 3 4 5 யூனியனை சேர்த்துக்கிறோம். அப்போ அந்த 1 2 3 4 5 இருக்கும் பியில். சியோட சப்செட்டுகள் சியில் எத்தனை சப்செட் நம்ம உண்டாக்க போகிறோமா எல்லாமே இந்த பியில் வந்துடும். அப்போ சியில் எத்தனை சப்செட் உண்டாக்க முடியும்? 5 இருக்குது. அப்போ 2 to the power 5 தானே. அப்போ பார்த்துக்கோங்க. இப்போ வித் திஸ் என்சூர்ஸ், இது வந்து என்சூர் உறுதிப்படுத்துகிறது. 1 2 3 5 ஏற்கனவே இருக்குது பியில். 1 2 3 5 ஆர் இன் பி அதில் இருக்குது. 4 மட்டும் இல்லை, ஏ இல்லை. கண்டிஷன் ஏ டிஃபரன்ஸ் பி ஈக்குவல் டு 4 அதில் இல்லை, அது கழிச்சு வருது, ரைட்டா. அப்போது இங்கே பாருங்கள். ஸோ அதனால் ஏ டிஃபரன்ஸ் பி ஈக்குவல் டு 4. இப்போது சிக்கு எத்தனை சப்செட் உண்டாக்கலாம்? சி வந்து 6. சி இஸ் சப்செட் ஆஃப் 6 7 8 9 10 5 இருக்கா. அப்போ 2 to the power n. அப்போ 2 to the power n என்னது? 5. 6 1 2 3 4 5 இருக்கா. 5 அதில் 5 போட்டேன்னா 32 வருது. அப்போது ஈச் சப்செட் சி கிவ்ஸ் 1 வேலிட் பி. அப்போ ஒவ்வொரு சியோட ஒவ்வொரு சப்செட்டும் பிக்கு ஒரு மதிப்பை கொடுக்குறது, ரைட்டா. அப்போ சிக்கு வந்து எவ்வளோ, சியில் எத்தனை சப்செட் உண்டாக்கலான்னு பார்ப்போம். 4வது ஸ்டெப்பு. கவுண்ட் த நம்பர் ஆஃப் சச் சப்செட்ஸ். இப்போ கவுண்ட் பண்ணுங்கள் எத்தனை சப்செட் உண்டாக்கலாம்ட்டு. அப்படின்னா இதில் கவுண்ட் பண்ண 6 7 8 9 தானே. த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப், அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் 6 7 8 9 10. இந்த 6 7 8 9 10 5 நம்பர் வச்சு எத்தனை நம்பர் சப்செட் உண்டாக்கலாம்னு சொன்னால் ஈஸ் இருக்கிற 2 to the power 5. எத்தனை நம்பர் இருக்குது? 5 நம்பர் இருக்கா. அதனால் இத்தனை சப்செட்டுகள் உண்டாக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 32 சப்செட்டுகள் இந்த வச்சு உண்டாக்கலாம். இந்த 32 சப்செட்டுகள் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது கூட பிக்கு அந்த 1 2 3 5 போக, ரைட்டா. ஃபைனல் ஆன்சர், இந்த ஃபைனல் ஆன்சர் என்ன பண்ணுறா? இந்த நம்பர் ஆஃப் செட்ஸ். நம்பர் ஆஃப் செட்ஸ் என்னது? எத்தனை செட்டு நம்ம பியில் உண்டாக்கலாம் தானே கொஸ்டின். நம்பர் ஆஃப் செட்ஸு பி இஸ் எ சப்செட் ஆஃப் எக்ஸ், அதான கண்டிஷன். பி வந்து எக்ஸுக்கு சப்செட்டாக இருக்கும்போது பியில் எத்தனை சப்செட் உண்டாக்கலாம்னா சச் தேட் இந்த ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்கல்ல, ஏ டிஃபரன்ஸ் பி ஈக்குவல் டு 4 தானே. இந்த கண்டிஷனை வச்சு நம்ம எத்தனை சப்செட் உண்டாக்கலாம்? ஈஸ் 32 சப்செட்டு, ரைட்டா. முடிஞ்சு. ஓகே.